பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இதில் ஒரு சரோவரம் அருகில் நின்று கொண்டு யக்ஷன் கேட்கின்ற அனைத்து கேள்விகளுக்கும் தர்மராஜன் அற்புதமான பதில்களை கூறி வந்தான். இப்போ யக்ஷன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். கடைசியாக பரீட்சையாக ஒரு கேள்வி கேட்டான். இந்த நால்வருள் ஒருவர் கண்டிப்பாக பிழைத்து தருகிறேன், யார் அப்படின்னு கேட்கும் பொழுது பாருங்க, நகுலன் அப்படின்னு சொன்னான். இப்போ நியாயமா பார்த்தா பின்னாடி மகாபாரத போர் இருக்கு. முழுமையாக தர்மராஜன் நம்பி இருந்தது பீமார்ஜுனர்களை. ஒன்னா பீமன்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா அர்ஜுனன்னு சொல்லியிருக்கணும்னு எதிர்பார்த்தான் யக்ஷன். ஆனால் அவன் எதை மனதில் வைத்துக்கொண்டு நகுலன் அப்படின்னு சொன்னான் தெரியுமா? மாத்ரி சாகும் பொழுது என்னுடைய குழந்தைகளை உன்னுடைய குழந்தைகள் போல் வைத்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு குந்தி கிட்ட கேட்டுட்டு அவ இறந்தா. அப்போ குந்தியினுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். அப்போ மாத்திரையினுடைய குழந்தையும் ஒருவன் இருக்க வேண்டாமா? எந்த அளவுக்கு அந்த தர்மத்தின் சிந்தனை தர்மராஜன் கிட்ட இருக்கு பாருங்க. அதனால் நகுலன் மீள வேண்டும் அப்படின்னு நினைச்சான். இந்த உயர்ந்த எண்ணத்தை மனதில் நினைத்து கொண்டு கவலைப்படாதே தர்மராஜா, உன்னுடைய தம்பிகள் நால்வரும் எழுவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா மீண்டும் ஒரு பிரார்த்தனை வைக்கிறான் தர்மராஜன். இங்க என்ன நடந்ததோ அந்த விஷயம் என்னுடைய தம்பிகளுக்கு எதுவுமே தெரியக்கூடாது, ஏதோ உறங்கி எழுவது போல் எழுந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரை நடந்த அந்த சம்வாதமோ அதை பற்றி எதுவுமே தம்பிகளுக்கு தெரிய வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டான் தர்மராஜன். இப்போ நேற்று ஒரு கேள்வியோடு முடித்திருந்தோம். யமதர்மராஜனாக இருக்கக்கூடிய அந்த யக்ஷனுக்கு தன்னை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த வாயுதேவனின் அவதாரமான பீமனையும் இந்திரனின் அவதாரமான அர்ஜுனனையும் கூட கட்டுவிக்க முடியுமா என்றால், இது மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் கூறப்பட்டு இருக்கிறது. அது என்னன்னா, இதற்கு பேர் விஷ்ணு மாயை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இந்த விஷ்ணு மாயை ரொம்ப நேரம் வேலை செய்யாது. ஒரு 45 நிமிடங்கள் மட்டுமே அவர்களை கட்டுவிக்க முடியும். பாருங்க, 45 நிமிடத்திற்கு உள்ளாக இவர்களை கட்டுவிக்கு தர்மனை சந்தித்து இத்தனை கேள்வி கேட்டு அதன் மூலமாக தர்மத்தின் பலனை, அதனுடைய ஒரு பாடத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் தர்மராஜனும் யக்ஷன் போர்வையில் இருக்கக்கூடிய யம தர்மராஜனும். பாருங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஏதோ ஒரு கதை வாக்கில மகாபாரதம் கொண்டு செல்லாம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மத்தை எந்த அளவுக்கு ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக ஆழமாக படிப்பவர்கள் யாராக இருந்தாலும் இதனை சொல்றது படித்தவர்கள் நிச்சயமாக மனம் தெளிவு பெறுவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டும் அல்லாமல், இவ்வளவு தர்மம் தர்மம் அப்படின்னு சொல்றமே, இந்த தர்மம் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியினுடைய கடைசி விஷயமாக யக்ஷன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாருங்க, நல்ல பிரபலமான புகழ் யார்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட தர்மம் இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் அல்லாமல் எப்பவுமே சத்தியத்தை பேசுபவர்களிடம் தர்மம் இருக்கும். அது மட்டும் அல்லாமல் மனதிற்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரே மாதிரி நடந்து கொள்பவர் யாரோ அவரிடம் நிச்சயமாக தர்மம் இருக்கும். தானம், தபஸ், பிரம்மச்சாரியம் இதெல்லாம் யார் பரிபாலன செய்கிறார்களோ, அனுஷ்டானம் படி செய்கிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நிச்சயமாக தர்மம் இருக்கும். இப்போ இதுல தர்மலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படும் ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா
அந்த தர்மலோகத்துக்கு போகக்கூடிய கதவு எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறான் யக்ஷன். பாருங்க, எங்கெல்லாம் அகிம்சை இருக்கிறதோ, ரைட், எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பதனை மதித்து யாரையும் தரக்குறைவாக எண்ணாது அனைவருக்கும் சமமான மரியாதை யார் ஒருவர் கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, சரி, அப்புறம் எப்பவுமே சாந்தி, அமைதி, கடினமான வார்த்தைகளினுடைய பிரயோகம் இல்லாமல் நம் வார்த்தைகள் மற்றவர் மனதை களங்கப்படுத்தாது யார் ஒருவர் வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தர்மத்தினுடைய கதவு என்றும் திறந்தே இருக்கும். சரி, அப்போ யக்ஷன் சொல்றான், பஞ்ச யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீ எவ்வளவு அற்புதமான அந்த யஜ்ஞங்களை எந்த சூழ்நிலையிலும் விடாது செய்திருக்கிறாய். தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான 5 விதமான யஜ்ஞங்கள், மிருக யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமான யஜ்ஞங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எந்த காலத்திலும் விடாது அதை பரிபாலனை செய்திருக்கிறாய் தர்மராஜா. அது மட்டும் அல்லாமல் 6 விஷயங்களை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வாழ்க்கையில சொல்லியிருக்கு. பசி தாகம், இதுங்க பசி தாகம். பால்ய பருவத்திலே தர்மராஜன் அந்த பசியத்தையும் தாகத்தையும் பொறுத்து கொண்டான். அடுத்து மத்திய காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பால்யத்திலிருந்து அடுத்து வரக்கூடியது இருக்கக்கூடிய வந்த சோகங்களையும் மோகங்களையும் ஜெயித்தான். அடுத்து அந்த கடை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல நமக்கு வருவது ஜரா மற்றும் மிருத்யு, நோய் மற்றும் அந்த இறந்து போவோம் என்கின்ற அந்த பயம். இந்த 6ஐயும் எவன் ஒருவன் வெற்றி கொள்கிறானோ, இந்த 6ம் எல்லார் வாழ்க்கையும் வரும். யாருக்கு பசி, யாருக்கு தாகம், சோகம், மோகம், ஜரம் மற்றும் மிருத்யு, இந்த 6 விஷயங்களை யார் ஒருவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அந்த தர்மத்தினுடைய கதவு திறந்தே இருக்கும். பாருங்க, அது போக உன்னுடைய தம்பிகளைத்தான் மீட்டிருக்கிறேன், இவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும் வரம் கேள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யக்ஷன் கேட்க, அந்த பிராமணன் அந்த அரணி மதனத்திற்காக கேட்ட அந்த விஷயம் நான் கொடுக்காமலே இருக்கிறேன், எப்படியாவது அதை அந்த பிராமணனுக்கு திருப்பித் தர வேண்டும் என்னுடைய உள்ள கிடைக்கையே அவன் கூறினான். இதோ ஏன் கேட்டா அந்த மானாக வந்தவனே யக்ஷன் தான். உடனே அதை கொடுத்தவுடன் தர்மராஜனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பிராமணனுக்கும் அந்த விஷயத்தை கொடுத்தான். மற்றும் இன்னும் என்ன வேணும் கேள், ஏன்னா யக்ஷனுக்கு மனது ஆறலை. ஏன்னா எவ்வளவு கேள்விகள், அதற்கு எவ்வளவு சாத்துரியமான பதில் கூறிய தர்மராஜனுக்கு இன்னும் இன்னும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த தவக்கம், அந்த ஆசை இருந்தது. 12 வருஷத்துல எந்த விதமான கஷ்டமும் இல்லாம ஆனந்தமாக கடந்தாயிற்று. இப்போ இன்னும் 1 வருடம் அஜ்ஞாதவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம யாருக்கும் தெரியாம நாம் அதையை நகர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ நம்ம யார் பார்த்தாலும் யாராலும் நம்மை கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனை. அப்போ யக்ஷன் சொல்றான், தர்மராஜா, நீ எந்த வேஷமும் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீ நீயாக இருந்தால் கூட உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவர்களுடைய கண்களை மறைப்பேன் நான். கவலையே படாத, இந்த 1 வருஷ அஜ்ஞாத வாசம் நிச்சயமாக நல்ல விதமாக முடியும். நீ ஒன்று செய், விராட்ட நகரத்திற்கு நீ செல். அருகிலே இருக்கு விராட்ட நகரம். 1 வருடம் ஆச்சுங்களா, உனக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது, நான் பார்த்து கொள்கிறேன். அது போக நீங்கள் உங்கள் மனதில் இந்த வேஷம் தரிக்கலாம் என்று நினைத்தவுடன் அந்த வேஷம் நீங்கள் தரித்திருப்பீர்கள். அந்த சக்தியை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க.
ஒரு இவ்வளவு தர்மத்தின்படி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னவருக்கு இன்னும் என்ன தரணும், இன்னும் என்ன தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதையெல்லாம் கேட்ட உடனே தர்மராஜன் மனதில் பயந்து, நான் எப்பவுமே தர்மத்தின்படியே நடக்கிறேன். அவன் ஆல்ரெடி நடந்து கொண்டு இருக்கிறான். எந்த காரணத்திலும் அந்த சத்தியத்தை, தர்மத்தை நான் விடாது நான் பரிபாலனம் செய்கிறேன். சரியா? அப்படின்னா யக்ஷனுக்கு அதுதான் எவ்வளவு தார்மீகனாக இருக்கிறான், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதை அவன் யக்ஷன் கேட்டானா? ஆல்ரெடி அவன் எந்த காலத்திலையும் தர்மத்தை விடுபவன் இல்லை அந்த தர்மராஜ். அப்போ ஏதோ நாம் அவன்கிட்ட கேட்டு நாம் ஒரு பெற்றுட்டோம் அப்படின்ன உடனே அவனுக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன் என்கின்ற எண்ணம் தர்மராஜனுடைய மனதில் இருந்து, நான் நிச்சயமா அந்த தர்மத்தின் பரிபாலனம் நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்கை மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டு இருக்கிறான். பல பேர் கொடுக்கிறோம், ஆனால் அதன்படி நடக்கிறோமோ இல்லை. அவன் நடந்து கொண்டிருக்கிறவன் மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறான் தர்மராஜன். பாருங்க, இதுல என்னன்னா, தர்மராஜன் ஒருவனால் பாண்டவர்கள் மற்றவர்களும் பிழைத்தனர், இதுதான் உண்மை. ஆனா இது யாருக்காவது தெரியுமானா நிச்சயமாக இல்லை. இவ்வளவு விஷயத்தை செய்த அந்த யக்ஷன் மறைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுவரையிலும் யக்ஷன் கேட்ட கேள்விகளும் தர்மராஜன் அதற்கு சொன்ன பதில்களையும் யார் ஒருவர் ஸ்ரத்தையாக கேட்டார்களோ அவர்களுக்கு பல ஸ்துதி இந்த இடத்துல மகாபாரதம் சொல்லுது. தந்தைக்கும் மகனுக்கும் குழந்தைகளுக்கும் ஆன அந்த கீர்த்தி, அதாவது புகழ், நிச்சயம் உலகெங்கும் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல இந்திரிய நிகிரகம், நீங்கள் ஏதாவது இறைவனை பற்றிய சிந்தனையிலோ இறைவனுடைய பூஜையோ ஒரு தியானத்திலோ ஞானத்தை தேடி ஒரு விஷயம் செய்கிறீர்கள் என்றால் நிச்சயம் அது பழிக்கும். எதனால? இந்த யக்ஷ பிரஷ்ன சிரவணத்தினால் பாருங்க, இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்திரிய நிகிரகம். அது மட்டுமல்ல, நீங்கள் வறுமையில் ஒருவேளை வாடிக்கொண்டிருந்தீர்களே ஆனால் நிச்சயமாக எங்கிருந்தேனும் உங்களுக்கு செல்வம் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமன்றி உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது குழந்தை, பேரன், அந்த பேரனுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குடும்பை ஆகி 100 வருஷம் என்ன சொல்லுது, வாழக்கூடிய பாக்கியம் இந்த சிரவணத்தினால் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். எந்த காரணத்திலும் மனதில் கூட கெட்டது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் சிறிதும் உங்களுக்கு தோன்றாது. இதுவும் பாருங்க, அது போக சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர்கிட்ட எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், அனைவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உடையவர்களாக ஆவர். எது? இந்த யக்ஷ பிரஷ்னம் கேட்பதால். எந்த காரணத்திலும் மற்றவங்களுடைய அந்த செல்வம் எனக்கு வேணும் என்கின்ற எண்ணம் மனதிலே என்றுமே தோன்றாது. அது மட்டுமா? ஆம், பரஸ்திரியை பற்றிய தவறான சிந்தனை என்றும் மனதில் கூட ஏற்படாது. பாருங்க, அது இது எல்லாத்த விட மிக முக்கியமாக உங்கள் மனது எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இது தானாக வருவதில்லை, இறைவனுடைய கருணையால் நடப்பது. மன நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. எத்தனையோ செல்வம் சேர்த்தபடி எத்தனை செல்வந்தர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, ஆனால் மனோ நிம்மதியோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதற்கு ரொம்ப 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 என்ன சொல்லுது, நான் நிம்மதியோடு இருக்கிறேன் அப்படி சொல்கிறவா ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு சின்ன குறை இருக்கும், அதையே நினைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த சிரவணத்தின் மூலமாக உங்கள் மனது நிம்மதி பிரகாசமாகும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த நேரத்தில் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, தௌமிய ரிஷியர்கள் கூடவே இருக்கிறார். சரி, இப்போது நாம் எல்லாம் இப்போ விராட்ட நகரத்திற்கு செல்ல வேண்டும். சரி, அப்போது போகிறவங்க யார் அப்படின்னா வெறும் 6 ஜனங்கள் மட்டுமே போக வேண்டிய நிர்பந்தம். சரி, விராட்ட நகரத்திற்கு மத்தவா வந்தா நிச்சயமாக நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
மற்றவாளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இவங்க கூட பார்த்தீங்கன்னா 88,000 கிரகஸ்தர்கள்னா திருமணம் ஆனவர்கள், 10,000 யதிகள், இத்தனை பேர் இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேர்கிட்டையும் நல்ல விதமாக இனிமேல் நாங்கள் கழிக்கக்கூடிய இடம் விராட்ட நகரம், அது அஜ்ஞாத பாசம், நாங்கள் எங்கு இருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் அறியலாகாது. அப்போது என் நல்ல வார்த்தை சொல்லி அவங்கெல்லாம் ஒரு சிலரை துவாரகா பட்டணத்திற்கு அனுப்பி வைத்தார். ஒரு சிலரை பாஞ்சால தேசமாக இருக்கக்கூடிய திரௌபதியினுடைய ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊருக்கு அனுப்பி வைத்தான். இந்த பகுதியோடு வனப்பருவம் நிறைவடைகிறது. 3 பருவங்களை நாம் கடந்திருக்கிறோம் பக்தர்களே, இறைவனுடைய அருளினால். அடுத்து நாம் காண இருப்பது விராட்ட பருவம். அந்த விராட்ட பருவத்தில் இவர்கள் எப்படி இருந்தார்கள், என்னென்ன வேஷபூஷணம் தரித்தார்கள், மாறு வேஷம்னு சொல்வாங்கள்ல, எந்தெந்த வேஷத்தில் அவர்கள் அந்த 1 வருட காலத்தை கழித்தார்கள் என்று சுவாரஸ்யமான விஷயங்களை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.